இப்போதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னாலே வந்துட்டாடா ஃபெமினிஸ்ட் என்று கூறி ஃபெமினிசம் என்ற வார்த்தையே அசிங்கமான வார்த்தையாக இந்த ஆணாதிக்க உலகம் மாற்றிவிட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படி ஆணாதிக்கம் நிறைந்த இந்த உலகத்திற்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது ஐநாவின் அறிக்கை. அண்மையில் ஐக்கிய நாடுகள் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு வீடுதான் மிகவும் ஆபத்தான இடம் என்று தெரிய வந்துள்ளது. உலகம் முழுவதும் 2023ஆம் ஆண்டில் மட்டும் ஒரு நாளுக்கு 140 பெண்கள் மற்றும் சிறுமிகள் தங்களது இணையர்கள் மற்றும் குடும்பத்தினரால் கொல்லப்படுவதாக தெரிவிக்கிறது ஐநாவின் அதிர்ச்சி ரிப்போர்ட். மேலும் இணையர் மற்றும் உறவினர்கள் நடத்திய வன்முறையால் 2023ஆம் ஆண்டில் சுமார் 51,100 பெண்கள் மற்றும் சிறுமிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கையை பார்த்து முன்பு இருந்தது போல் இல்லை, பெண்கள் மீதான வன்முறை தற்போது குறைந்து கொண்டே வருகிறது என பெண்ணியவாதிகள் போல் சித்தரித்துக் கொண்டு இருக்கும் சிலர் கூறலாம். ஆனால் அவர்களையும் வாய் அடைத்து போகச் செய்யும் அளவிற்கே சில தகவல்களை கொண்டிருக்கிறது இந்த அறிக்கை. அதாவது 2022ஆம் ஆண்டில் 48,800ஆக இருந்த இந்த எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 51,100ஆக அதிகரித்துள்ளதை இந்த அறிக்கை தெளிவாக காட்டுகிறது. ஆண்களும் கொடிய வன்முறைகளுக்கு ஆளானாலும் இத்தகைய வன்முறைகளில் பெண்கள் மட்டும் கொல்லப்படும் எண்ணிக்கையே அதிகமாக இருப்பதாக ஐநா தெரிவிக்கிறது. இந்நிலையில் ஐநாவின் இந்த அறிக்கையால் சிறுவர்களுக்கு பாலினம் தொடர்பான பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் சமூக வலைத்தளத்தில் குரல்கள் வலுத்து வருகின்றன.